கிணத்த காணோம். ஆஹா! நல்ல படமா இருக்கே. பேரு தமிழ் பெயரா இருக்கே. அது என்னய்யா டைனோசரு? வாங்க கதைக்குள்ள போய் பார்ப்போம் ஏன் டைனோசர் வருதுன்னு. படத்தோட பேரு கிணத்த காணோம். சுரேஷ் சங்கையா இயக்கத்தில் யோகி பாபு, ரேச்சல் ரெபேக்கா, ஜார்ஜ் மரியம், மொட்டை ராஜேந்திரன், ஹலோ கந்தசாமி, ஒரு பெரிய பட்டாளமே இருக்கிறாங்க. பெரிய அளவில் செலவு இல்லாமல் ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே வச்சு படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறாங்கங்க. ஆனால் படம் ஒரு புதுமையான கதைக்களத்தை கொண்டு இருக்கு. வடிவேலோட காமெடி தான் ஐயோ என் கிணத்தை காணும் அப்படிங்கிறத அந்த பேரை கேட்டவுடனே நமக்கு நினைவுபடுத்துது. நம்மளும் இது காமெடி படமாக இருக்குமோ, ஏன்னா யோகி பாபு இருக்கிறதால அப்படின்னு நினச்சி போனோம். ஆனால் இது ஒரு கருத்துள்ள படமாக இருக்குதுங்க. படம் வறண்ட பூமி ராமநாதபுரம் மாவட்டத்தில் படமாக்கப்பட்டிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம்னாலே தண்ணீர் பஞ்சம், வானம் பார்த்த பூமி, மழையை எதிர்பார்த்து மக்கள், அந்த ஒரு தள்ளு வண்டியில் 5-6 குடத்தை வச்சு தள்ளிட்டு போகிற காட்சிகள் அப்படின்னு படம் வருது. இதில் இடையில கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் மனு கொடுக்கக்கூடிய ஏழை மக்கள், தண்ணி எங்களுக்கு வேணும், தண்ணி வசதி செஞ்சு கொடுங்க அப்படின்னு. ஆனால் அரசு செவி சாய்க்க மறுக்குது. சாமிக்கிட்ட வேண்டுறாங்க, கூழு காய்ச்சி ஊற்றுறாங்க, அவங்களே காய்ச்சி அவங்களே குடித்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அங்கே பூசாரியாக இருக்கிறாரு நம்ம யோகி பாபு. ஒரு கட்டத்தில் நம்மளே ஏன் தண்ணி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி போர் போடக்கூடாதுன்னு ஊர் மக்கள் சேர்ந்து பேசி ஒரு நிலத்தடி நீர் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு தாத்தாவை கூட்டிகிட்டு வராங்கங்க. அந்த தாத்தா ஒரு கவுட்டை கம்பை வச்சுக்கிட்டு அப்படியே ஊரெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. கடைசியில் இந்த குச்சி சரியில்லை அப்படின்னு வேறு குச்சியை கொடு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மரத்தையே சோழியை முடிச்சிடுறாங்க. அந்த குச்சி ஒடிச்சு குச்சியில் பிரச்சனையா, அங்கே தண்ணி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுல பிரச்சனையாயான்னு வரக்கூடிய நகைச்சுவை காட்சிகள் அருமையாக இருக்குது. அதே நேரத்தில் 100 நாள் வேலை திட்டம்னு அந்த ஊர் மக்கள் செய்யக்கூடிய நையாண்டி மிக மிக அருமை. அந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவருங்கிற பேரில் ஒருத்தர் அடிக்கிற கொள்ளை, அதாவது அறியாத மக்களுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரசிடெண்ட்டு என்ன மாதிரி கொள்ளை அடிக்கிறாரு, அவரோட வீட்டில் நடக்கக்கூடிய நகைச்சுவை காட்சிகளெல்லாம் ரொம்ப அருமையாக எடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம யோகி பாபுவோட வீட்டு வாசலில் தண்ணி இருக்குதுன்னு அந்த தாத்தா கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா, தண்ணி இல்லாத ஊருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஊருக்காரங்க. யோகி பாபுக்கு பொண்ணு பார்க்க போனால் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிரும். ஆனால் அந்த பொண்ணை இந்த ஊருக்கு கொடுக்கவா, தண்ணி பஞ்சம் உள்ள ஊருக்குன்னு தரமாட்டேங்கிறாரு அவங்க அப்பா. பொண்ணு நல்ல பைக்கெலாம் ஓட்டுதுங்க, என்ஃபீல்டு, கடை வச்சுருக்கு, நல்ல ஸ்டைலான பொண்ணாக இருக்குது. அப்போ யோகி பாபுவோட வீட்டு வாசலில் தண்ணி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதால சரிப்பா போர் போட்டுருவோன்னதுக்கு அவங்க தாத்தா, யோகி பாபு தாத்தா, இல்லை கிணறு தோண்டுங்க அதான் நல்லது அப்படிங்கிறாரு. கிணறு தோண்டுறாங்க, உள்ளே வருது டைனோசர் எலும்பு. உடனடியாக அங்கே வந்துடுது அரசாங்கம், தொல்லியல் துறை வந்து அதை ஆராய்ச்சி பண்ண. கடைசியில் கிணறும் நின்று போயிடுது பாதியிலேயே. தண்ணிக்கு அதோ கதி தான். அப்போ சூழ்நிலையில் அந்த கிணறு தோண்டினதால் சுற்றி இருக்க கட்டிடங்கள் கொஞ்சம் தன்னிலை இழந்து ஸ்டெபிலிட்டி இழந்து இடிஞ்சு விழுந்துருதுங்க. அதில் யோகி பாபு தாத்தா இறந்துடுறாரு. அப்படியே பஞ்சாயத்து ஆகுது தொல்லியல் துறைக்கும் இவங்களுக்கும். திடீர்னு பார்த்தா அந்த ஊரில் மழை பெஞ்சு வெள்ளக்காடாயிருது. அதில் அந்த டைனோசர் எலும்புலாம் காணாமல் போயிடுது. தொல்லியல் துறை கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. காவல்துறை வருது, மக்களை அடித்து உடச்சி உண்மையை கேட்குறாங்க. ஆனால் அமைச்சர் வந்தால் தான் சொல்லுவோன்னு சொல்லி அங்கே அடியும் வாங்கிக்கிட்டு அமைச்சர் அங்கே வர வைக்கிறார் யோகி பாபு. வந்த அமைச்சர்கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து எங்களுக்கு தண்ணி வசதி வேணும், போக்குவரத்து வசதி வேணும், மருத்துவ வசதி வேணும்னு இப்போ கையெழுத்துலாம் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு இறுதியாக அந்த எலும்பை யோகி பாபு அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறாரா, அல்லது காவல்துறை கண்டுபிடிச்சாங்களா, தொல்லியல் துறை அந்த ஊரில் அருங்காட்சியகம் எதுவும் ஏற்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸு.
திரையரங்கத்துக்கு போய் பாருங்கள். படம் ஒரு புதுமையான கதைக்களம். யோகி பாபு அவர் கூட நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாம் இந்த தொல்லியல் துறை கலெக்டர், மினிஸ்டர், ஊர் பொதுமக்கள், அப்புறம் பிரசிடெண்ட்டு எல்லாருமே அவங்க வேலையை சரியாக செஞ்சுருக்கிறாங்க.